Hi all of you, CUTN admission order notification வந்துருச்சு. Yes, 2021 to 2022 பேட்சுக்கான CUTN ஓட admission notification வந்துருச்சு. இதில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இதில் அட்மிஷன் போட்டதுனால நான் எல்லா கோர்ஸ் பற்றியுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸை பற்றியும் நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUTN, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் இருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்மிஷனோட நோட்டிஃபிகேஷனில் நான் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு அட்மிஷனோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது அந்த வெப்சைட்டோட அந்த காலம் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போய் பார்க்குறேன். இதில் அட்மிஷன்ஸ் 2021 to 22 இருக்கு இல்லையா, அதில் போனோம்னா தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபை இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவோட அந்த அட்மிஷன் எலிஜிபிள் க்ரைட்டீரியா, அதுக்கப்புறம் என்னென்ன டிகிரிஸ் இருக்குது அப்படிங்கிறது பளிச்சுன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BPA மியூசிக், அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50% வேணும். இதுவே நம்ம SC ST PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் 45% இருந்தால் போதும். இங்கே இன்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட், அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் EWS அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு 3 சீட்ஸ் இப்படி இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவாக 2 சீட் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லா கோர்ஸுக்குமே நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. ஸோ ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த இன்டேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்டு BSc டெக்ஸ்டைல்ஸு, அது நம்மளுக்கு தெரியும் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் BSc B.Ed 4 வருஷம். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருக்காங்க. ஸோ அதுக்கும் சீட் அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. 50 சீட்டு ப்ளஸ் EWSக்கு 5 சீட் இருக்குது. இவங்களுக்கு வந்து 55% வேணும் OBCக்கு, 50% பேக்வர்ட் கிளாஸ்க்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான் 5 இருக்குது. அதாவது MSc கெமிஸ்ட்ரி, MSc லைஃப் சயின்ஸு, அதுக்கப்புறம் MSc மேத்தமெட்டிக்ஸு, MSc ஃபிசிக்ஸு, MA எக்கனாமிக்ஸ், அதாவது ஆர்ட் சைடு. இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இது எல்லாத்துக்குமே 30 சீட் இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே கட் ஆஃப் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வேணும். இதுவே SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 55% வேணும். இந்த 5 கோர்ஸுமே இன்டகிரேட்டட் கோர்ஸ் CUTNல இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PG டிப்ளமோ கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில். நம்ம BSc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த PG டிப்ளமோ கோர்ஸை நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50% வேணும். அதாவது CGPA தான் மோஸ்ட்லி வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலுமே கன்சால்டேட் கீழே கொடுத்துருப்பாங்க. CGPA அதில் 5.5 இருக்கணும். அதுக்கப்புறம் 5.0 இருக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு. இது 1 வருஷ கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சீட் இருக்குது. 1 வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு. எல்லா கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் மாதிரி இதுவும் 2 இயர் தான். இதில் 15 சீட் இருக்குது, +2 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தெரியும் 50% வந்து ஜென்ரல் கேட்டகரி, 40% SC STக்கானது. அதுக்கப்புறம் எம்காம்னு வரும்போது அதே தான் 50% OBC, அதாவது நான் க்ரீமி லேயருக்கு வேணும். அதுக்கப்புறம் SC STக்கு 45% இருந்தால் போதும். 2 இயர்ஸ், 4 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இருக்குது. மொத்தம் 40. அதில் 4 வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து MSc அப்ளைடு சைக்காலஜிக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா BScயில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மேஜர் சப்ஜெக்டாக சைக்காலஜி எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு 2 இயர்ஸ் தான், 20 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் MSc கெமிஸ்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி இருக்கணும். அதில் 55% நம்ம எடுத்துருக்கணும். யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி. SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 5 பாயிண்ட் இருந்தால் போதும் CGPA. அதுக்கப்புறம் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கும் அதே மாதிரி தான் 2 இயர்ஸ், 20 சீட் இருக்குது. ஆனால் MSc எபிடமாலஜி பப்ளிக் ஹெல்த்துக்கு 15 சீட் தான் இருக்குது. 2 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அட்மிட் பண்ணிடுங்க. MSc ஜியாகிரஃபி, இதுக்கு 30 சீட் இருக்குது. இதுக்கும் அதே க்ரைட்டீரியா தான். ஜென்ரல் கேட்டகரி, SC ST
கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% ஜென்ரலுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 50%. ஓகேவா? அடுத்து வந்து ஹார்டிகல்ச்சர் படிச்சிங்க அப்படின்னா பிஎஸ்சி வந்து அதிலேயே எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்ரூட் சயின்ஸு, வெஜிடபிள் சயின்ஸு, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் எடுத்து படிப்போம் இல்லையா, ஃபாரஸ்ட்ரியில் படிப்போம், இதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது 2 இயர்ஸ் தான், 20 சீட் இருக்குது, இன்க்ளூடிங் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாத்துக்குமே சேர்த்தியே 20 சீட் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து 6.5 GPA வேணும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு. இதே இதுக்கு எஸ்சி எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% வேணும். அதுக்கப்புறம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியும் அதே மாதிரி தான், ஃபாரன்சிக் சயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி. நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கேட்டகரி 5.5, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு 5.0. நெக்ஸ்ட் எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் டெக்னாலஜி. இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 55% வேணும் ஓபிசிக்கு, 50% எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வேணும். 30 சீட் இருக்குது, ப்ளஸ் 3 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ். இது படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா 45% மார்க் இருந்தால் போதும். யாருக்கு? எஸ்சி எஸ்டிக்கு. 55% மார்க் வேணும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு. எம்ஏ எக்கனாமிக்ஸ் அடுத்து. இதில் 20 சீட் இருக்குது, அதில் 2 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 55 வேணும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45% வேணும். எம்ஏ இங்கிலீஷ்க்கு 20 சீட் இருக்குது, ப்ளஸ் 2 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 50% வேணும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45% போதும். இதில் அதுக்கப்புறம் எம்ஏ ஹிந்திங்கும் போது பேச்சுலர் டிகிரி ஹிந்தியில் எடுத்துருக்கணும், அதாவது 55% எடுத்துருக்கணும் ஓபிசிக்கு. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45% போதும். இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வந்து ஹிந்தியாக எடுத்திருப்போம் இல்லையா, அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 55% ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிற மாதிரியான நோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுக்கு வந்து 55% ஆஃப் மார்க் ஓபிசி, 45 எஸ்சி எஸ்டி. நெக்ஸ்ட் எம்பிஏ டூரிசம், அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ, மூணுமே ஒரே மாதிரி தான். ஆனால் எம்பிஏக்கு 40 சீட்டு ப்ளஸ் 4 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த எம்பிஏ எம்எஸ்டபிள்யூக்கு 20 சீட் தான் இருக்குது, ப்ளஸ் 2 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எம்எஸ்டபிள்யூக்கு. ஆனால் எல்லா சீட்டுமே சேர்த்தியே 20 சீட் தான் இருக்குது எம்பிஏ. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் எல்எஸ்டபிள்யூ படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா 20 சீட் தாப்பா இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க. அதுக்கு வந்து 55% இருந்தால் போதுமானது. அதாவது நிறைய சீட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, 55% இருக்குது அப்படின்னா நீங்கள் தெளிவாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற க்ரைட்டீரியா விட உங்களுக்கு கொஞ்சம் மார்க் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே கிடைச்சிடும். அடுத்து எம்பிஏ தான் கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸோடது, 150 சீட் இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு பிஹெச்டி ப்ரோக்ராம். மேத்தமேட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? குட் அகாடமிக் ரெக்கார்ட் இருக்கணும். அப்புறம் மாஸ்டர் டிகிரியில் அவங்க கேட்குற கட் ஆஃப், அதாவது 55% ஆஃப் மார்க் இருக்கணும். பிஹெச்டி கெமிஸ்ட்ரிலேயே அதே மாதிரி தான் 55%, பிஹெச்டி காமர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது காமர்ஸ்க்கு மட்டும் எம்பிஏ 55%ல் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எம்ஃபில் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 5 வருஷம் மாஸ்டர் டிகிரியோட சேர்த்து பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பிஹெச்டி எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஹெச்டி எஜுகேஷன் ஆல்சோ இருக்குப்பா. எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக வேணும், 55% மார்க் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி இன் இங்கிலீஷ், இதுக்கு வந்து 50% இருந்தால் போதுமானது. பிஹெச்டி எபிடமாலஜி அப்புறம் பப்ளிக் ஹெல்த்துக்கும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பிஹெச்டி ஜியாலஜி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிந்தி இருக்குது, ஹார்டிகல்ச்சரில் பிஹெச்டி இருக்குது. ஸோ ஹார்டிகல்ச்சருங்கும் போது நீங்கள் பிஎஸ்சிக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இதே மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸும் இருக்குது, லைஃப் சயின்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிடுறது நல்லது, அப்ளை பண்ணிடுறது நல்லது. அட்மிஷன் ப்ராசஸ்க்கு சீக்கிரமே கூப்பிட்ருவாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகுங்க. பிஹெச்டி மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா மைக்ரோபயாலஜி ஆல்சோ இருக்குப்பா. மைக்ரோபயாலஜிங்கும் போது 50% இருந்தால் போதும். பிஹெச்டி மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸு, சோசியல் ஒர்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதாவது 25 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி தமிழ். ஸோ இந்த 25 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸுமே இதில் இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.